இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஐடி ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, மெயினாக வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டுக்கோ இல்லை டேட்டா இன்ஜினியருக்கோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது கோர் டாபிக்ஸ் பேசிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா லேக் கான்செப்ட், இந்த டாபிக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ டேட்டா வேர்ஹவுசிங் இஸ் நத்திங் பட் தெர் இஸ் அ சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்ரி. அந்த ரெபாசிட்டரியில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, எனி கைண்ட் ஆஃப் டேட்டா we can load it. அது டாப் ஆஃப் அந்த ரெபாசிட்டரிக்கு மேலே நம்ம வந்து எனி ரிப்போர்ட்டிங் டூவில் கனெக்ட் பண்ணி கம்பெனிஸ்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் டெவலப் பண்ணி அவங்களோட இன்சைட்ஸு, அவங்களோட நிறைய கம்பெனி டீட்டெயில்ஸு, சேல்ஸ் எப்படி இருக்குது, ரெவன்யூஸ் எப்படி போயிட்டுருக்கு, எனி கைண்ட் ஆஃப் கொரிஸை வந்து அவங்க வந்து டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட் மேலே கொரி பண்ணி பார்த்துக்க முடியும். பட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா லேக்குக்கும் டேட்டா வேர்ஹவுசிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டா வேர்ஹவுசிங்கில் மெயினாக வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து மட்டும்தான் டீல் பண்ண முடியும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து டேட்டா லேக் கான்செப்டில் என்ன பண்ண முடியும்னா, எனி கைண்ட் ஆஃப் டேட்டா, இட் குட் பி ஸ்ட்ரக்சர் டேட்டா ஆர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ, எனி கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து உங்களால் ப்ராசஸ் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை வந்து நாங்கள் பேசிக் டாபிக்ஸை வந்து உங்களுக்காக வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மந்த்து. இந்த ஒர்க் ஷாப்புக்கு எனிபடி இன்ட்ரெஸ்டட் உங்கள் பேர் வந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம். தேங்க்யூ.